நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடி. எறும்பனிடத்துல போய் நீ புத்தியை கற்றுக்கொள்ள, அதனுடைய வழியை பாரு. அதுக்கு அதிகாரி இல்லை, தலைவன் இல்லை, ஆனால் நேச்சுரலாக அதுக்கு புத்தி இருக்குது. என்ன பண்ணுது? அது போய் மழைக்காலம் வந்தால் நான் வெளியில் போக முடியாது, இந்த சம்மர் டைம்லையே நான் கொஞ்சம் ஆகாரத்தை சேர்த்து வச்சா மழையில் நான் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அதை ஆடி முடியலைன்னா கூட எப்படியாவது தூக்கிட்டு போயிட்டு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். 4 எறும்பு 5 எறும்பா உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போகும், அல்லது ஏதாவது உன்னை தூக்கிட்டு போகும். அது சும்மாவே இருக்கா, சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு துளி தான் தூக்கிட்டு போகுது, ஆனால் சேர்த்து வைக்கிறது. அதுதான் அதன் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் தந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வருங்காலத்திற்காக சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் என்ற வீட்டில் இருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு, ஏதாவது ஒரு திடீர் செலவு வந்துருச்சு, அதற்காக இதை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சேர்த்து வைப்பா என்று சொன்னால் அது ஆபத்து நேரத்தில் கை கொடுக்கும். ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லப்படுகிறது. அவதமாய் நீ செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.